வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பூண்டு குழம்பு தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். நாம இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதில் சின்ன பீஸ் பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம். இப்போ நல்லா வறுபட்டுருத்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருத்து. கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு நல்லா ஒரு 10-15 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். எண்ணெயில பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு வதங்கிடுத்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்க்குறோம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதிலே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் போட்டுருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள வறுத்து வச்சிருக்கிறது நல்லா ஆறி இருக்கும். அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச விழுத சேர்த்துடலாம். நாம இது கூடவே வெல்லமும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி சுண்டி வரணும். அவ்வளோதான், நம்மளுடைய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுத்து. இதை நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பூண்டு குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் போட்ட கறியோ காரக்கறியோ எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும், கூட்டு எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.